ஹாய் வணக்கம். இது தேவாதி தேவா பார்ட் 2. உங்களுக்கு வந்து பார்ட் 1ஓட வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, இந்த பக்கம் ரஜினி சாருக்கு தான் இப்படி பண்ணார் அப்படின்னா, நம்ம உலகநாயனுக்கு ஒரு 3 படம் பண்ணியிருக்காருங்க. முதல் படம் வந்து ஔவை சண்முகி, அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு 3 படத்துக்கு வந்து தேவா சார் வந்து மியூசிக். அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பேச்சு இருந்துச்சு, கமல் சார் வந்து இசைஞானியை தவிர வேறு யாரோட மியூசிக்லையும் நடிக்க மாட்டார், முதல்ல கதை சொன்னால் போய் இசைஞானிகிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியலை. நாயகன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் சங்கர் சார் போய் கமல் சார்கிட்ட கதை சொல்லியிருக்காரு, இந்தியன் படத்தோட சார்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ வந்து இல்லை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இருந்தாலுமே வந்து கமல் சாருக்கு ஒரு திருப்தியே இல்லாமல் இருந்துச்சான் இந்த இந்த பாடல்கள் மீதும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மீதும். படம் வந்து ஹிட் அடித்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சான், ஓகே டேரக்டர் கையில் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க, அவங்களோட அந்த சிங்க் தான் வந்து ரொம்ப. இந்த வகையில் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்தில் முதல்ல கமல் சாரும் நம்ம தேவா சார் அவர்களும் வந்து இணைந்த திரைப்படம் வந்து ஔவை சண்முகி. இது வந்து ஒரு காமெடி ஒரு ஜேனரான படங்க. ஸோ இதில் பேக்ரவுண்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு மாதிரியாக ஹோ அப்படிங்கிற ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு விட்டு அப்படி நவசன் வந்துருப்பார். ஆனால் பாடல்களில் தட்டி தூக்கியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் தேவா சார் அவர்கள். வந்து நம்ம ஜி தொலைக்காட்சியில் போடக்கூடிய அந்த சரிகமப்பாவாக இருக்கட்டும், அந்த சூப்பர் சிங்கர்களாக இருக்கட்டும், இதுலேயும் அந்த சின்ன பிள்ளைங்க வந்து காதலா பாடி எல்லார்ட்டையும் பாராட்டு பெறுவது வந்து எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு டெப்த் உள்ள ஒரு பாட்டு வந்து இந்த காதலா பாட்டு. அதே சமயத்தில் வந்து அந்த படத்தில் ஸ்டார்டிங் சீனில் வரக்கூடிய அந்த கல்யாணம் கச்சேரி கால் கட்டு எல்லாமே ரயிலேறி போயாச்சிடு அப்படின்னு சொல்லி ஒரு கோரஸ் வருங்க. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த பாட்டோட அப்படியே பின்னாடி அந்த கோரஸ் டக்குன்னு ஜாயிண்ட் ஆகும், அந்த ட்ரெயின் போகிற சவுண்டு கேட்கும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் கால் கட்டு எல்லாமே ரயிலேறி போயாச்சிடு. இதெல்லாம் வந்து 90s கிட்ஸால் உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த இசையமைப்பாளர் வந்து இந்த தேவா சார் அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி கமல் சாருக்கும் போட்டாச்சு, ரஜினி சாருக்கும் போட்டாச்சு. அடுத்த 2ஆம் கட்ட நடிகர்கள் இருக்காங்கள்ல, நம்ம பிரபு சார், சத்யராஜ் சார், விஜயகாந்த் சார், நம்ம சரத்குமார் சாருக்கு அதிகமான படங்களுக்கு இசையமைச்ச ஒரே இசையமைப்பாளர் வந்து தேவா சார் அவர்கள் தான். பல படங்களுக்கு வந்து அவர் இசையமைச்சிருக்காரு. மகாபிரபு, சூரியன், சாமி. 1996 கிட்டத்தட்ட 36 படங்களுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காருங்க. இது வந்து எவ்வளோ பெரிய உலக சாதனை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த வருடம் வெளியான ஒரு தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 12 படமோ 13 படமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 13 படங்களுக்கும் இசையமைப்பாளர் வந்து தேவா சார். அப்படின்னு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு படம் இருக்குது. 24 ஹவர்ஸில் எடுத்த படம் அப்படின்னு தமிழில் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒரு படம் இருக்குது. அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து நம்ம தேவா சார் அவர்கள் தான் அப்படிங்கிறது வந்து நிறையா பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராக இருக்கலாம் அந்த தேவா சார் வந்து பிடிக்கும் அப்படின்னாலும் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்து 2ஆம் தலைமுறை நடிகர்களுக்கு வந்து அஜித் சார் மற்றும் விஜய் சார் அவர்களுக்கு வந்து பல படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணது வந்து நம்ம தேவா சாராக தான் இருப்பார். தளபதியோட 75% படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணது வந்து தேவா சார் அவர்கள் தான். தேவா சார் மட்டும் இல்லை அப்படின்னா வந்து இப்போ வந்து அஜித் சாரும் விஜய் சாரோட வளர்ச்சியில் வந்து 90% பங்கு வந்து அவங்களோட உழைப்புக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த 10% பங்கு வந்து இந்த நம்ம தேவா சாருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா அதிகமான படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணது வந்து இவருக்கு தான். அஜித் சார் படங்களுக்கு வந்து ஆசை, காதல் கோட்டை, நேசம், அவள் வருவாளா, இந்த மாதிரி பல படங்களுக்கு, ஆனந்த பூங்காற்று, சிட்டிசன், வாலி, ரெட்டு, முகவரி,
இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவரோட படங்கள், அஜித் சார் படங்களுக்கு வந்து அவ்வளோ படங்களுக்கு மலையோரம் மலையோரம் மனம் அலையுது கரையோரம். விஜய் சாருக்கும் வந்து அதிக அளவு படங்களுக்கு மியூசிக் பண்ணது வந்து தேவா சார் அவர்கள் தான். குஷி, காலமெல்லாம் காத்திருப்பேன், ரசிகன், தேவா, செல்வா, நிறைய படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விடவே நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா வந்து தேவா சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. 90களில் 1992லேருந்து கிட்டத்தட்ட 98, 99, 2000 வரைக்குமே சொல்லலாம். தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு ஒரு பட்டப்பேரை வந்து நம்ம எம்எஸ்வி அவர்கள் வந்து இவருக்கு கொடுத்தாரு. அதனால தான் இவருக்கு வந்து தேனிசை தென்றல் தேவா அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கார்டிலலாம் போடுவாங்க. பட் ஆனால் இவர் கானாவில் தானே ஸ்பெஷலிஸ்ட்டு. எங்கே தேனிசை தென்றல் அப்படின்னா, நீங்கள் அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது நம்மளே மெல்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு தேனிசையை வந்து காதில் ஊற்றுவார் அப்படின்னு தான் வந்து தம் படத்துக்கு வந்து சிம்பு படத்துக்கு வந்து நம்ம தேவா சார் தான் மியூசிக் வந்து தேவா சார் அந்த அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இருக்கும்ல தம்மில், அந்த பாட்டுமே வந்து செமையான ஹிட்டான பாட்டு. சாணக்கியா பாட்டு ஒரு அதிரி புதிரியான ஹிட்டு, எல்லாருக்குமே பிடிச்ச பாடல் அந்த பாடல். பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தே நீ என் மனைவியாக வேண்டும் என்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். நான் வந்து காப்பிரைட் இஷ்யூங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே பாடுறேன். பட் ஆனால் வந்து என் பாட்டு குரல் எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியலை. நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து வரைக்குமே வந்து தேவா சாரோட ராஜ்யமாக தான் இருந்துச்சு. ஈவன் இந்த பக்கம் இசைஞானி அவர்களும் இசை புயல் அவர்களும் கொடி கட்டி பறந்த காலத்தில் அப்படிங்கிற வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமவ இருந்து கோலம் போடுகையில் காதுல சவுண்டு கேட்டு நான் எழுந்தண்டா எழுந்து பார்க்க இல்லை ஜன்னல நிம்மதி அப்படிங்கிற படத்தில் வந்து இந்த பாடல் வந்து வரும். அதே படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெலடி பாட்டும் இருக்கும், சோக பாட்டும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு டூயட் பாட்டு. வர்ற மியூசிக் டைரக்டர்களுக்கு வந்து இந்த தேனிசை அப்படிங்கிறது வந்து இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு எதிர்காலம் அப்படின்னு ஒரு படம் வரும். அந்த படத்தில் வந்து முரளி அவர்களும் மீனா அவர்களும் காதலிப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து உரையாடல் வச்சுக்கணும். மீனா அவர்கள் வந்து அந்த கோண பானையை வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் வரும். அந்த காதலை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த அந்த ஹம்மிங்லேயே வந்து அந்த டோன்லேயே தெரிஞ்சிடும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லை ஒரு நானா தான் அதில் போட்டிருப்பாரு. அதில் அந்த அளவுக்கு ஒரு இதே இந்த லாலாலாவை முகவரியில் ஒரு சீனு, கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்குது. ஐசியூ வார்டு உள்ளர வந்து ரகுவரன் அவர்கள் வந்து பெட்டில் படுத்திருப்பார். உள்ளர எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், தங்கச்சி வேலைக்கு போகிறேன், அப்பாக்காரு வயசானவர் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இங்கே அஜித் சாரை வேலைக்கு போங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அஜித் சார் வந்து தன்னோட ஃபேமிலியை நினச்சி ஃபீல் பண்ணி அழுவார். அப்போ ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார். இதே அந்த நானா தான். அது எப்படி போட்டிருப்பாருன்னு பாருங்கள். இந்த மாதிரி சக்க போட்டுக்கிட்டு இருந்த தேவா சார் அவர்கள் வந்து இப்போ தற்சமயமாக வந்து எந்த விதமான படங்களுக்குமே வந்து மியூசிக் பண்ணலை. சில ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி விஜய் டிவிக்கு போகிறது, அந்த ஜி தமிழ் சேனலுக்கு போகிறது, இந்த மாதிரி சேனலுக்கு போய் கெஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் ஒரு எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியே தெரியலை. அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஃபீலிங்கை வந்து ஏற்படுத்துது. இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து தேவாதி தேவா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் ஷிப்பில் வந்து ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பல விதமான குரல்களை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்தது வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். அவர்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணது வந்து தேவா சார் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியும். ஒரு இப்போ ஹரிஹரன் சாரை வந்து ஆனால் அந்த குரலை வந்து வேறு விதமான பரிமாணத்துக்கு கொண்டு வந்தது வந்து தேவா சாராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அஜித் சாருக்கு வந்து ஹரிஹரன் சார் பாடினார் அப்படின்னு வச்சிங்களேன், அஜித் சார் பாடுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி எல்லா விதமான பாடல்களுக்குமே இப்போ நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து ஒரு பாடல் இருக்கும்.
நம்ம பிரபு சார் தான் அதில் வந்து ஹீரோ. அப்படின்னு அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கணும் அந்த ஹம்மிங்கில். அப்போ அந்த பானையில் சவுண்டு போட்டு அந்த நிலவை காமிப்பாங்க. அப்படியே உருகிடுவீங்க அந்த ஹம்மிங். சாரையும் தாண்டி தேவாஸ் அவர்கள் தான் அந்த சிங்கை கொண்டு வந்தாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட். தேவா அவர்கள் வந்து இப்போ வந்து எந்த விதமான படங்களுக்கும் இசையமைக்கிறது இல்லை. அவர் இசையமைச்சார் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து அவர் ஏன் இசையமைக்கல என்ன அப்படின்னு தெரியலை. அவரோட மகன் வந்து சில படங்களுக்கு, ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் வந்து சில படங்களுக்கு வந்து இசையமைப்பாளராக வந்து வந்தார். பட் அவருமே வந்து இப்போ எந்த விதமான இசையமைப்பும் இல்லாமல் வந்து அங்கீகரிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படியே தாண்டி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடுறோம். இப்படி ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னா, ஆனால் அந்த இடம் இன்னும் அவங்களுக்கு வந்து பத்தாதோ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இதே மாதிரி அடுத்தது எந்த மியூசிக் டைரக்டரை பற்றி பேசணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவரை பற்றியான சில விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் அதை பற்றி பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச்.